மீண்டும் வருகிறார் குருஜி மகாவிஷ்ணு அவர்கள். இம்முறை யூடியூபில் அல்ல, தனது தனிப்பட்ட தளத்தில் வாரம் ஒரு முறை லென்த்தி வீடியோக்கள், ஆன்லைன் பிரைவேட் கோர்சஸாக அறிமுகம். தவறவிட்ட தெய்வீக குரலை உபதேசங்களாக மீண்டும் கேட்கும் ஓர் அதி அற்புத உன்னத பெரும் வாய்ப்பு. தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் தீட்சையும் காத்திருக்கிறது. இன்றே பதிவு செய்யுங்கள். www.paramporulfoundation.in. தன்னை ஒரு வாழும் ஃபெடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, ஹிட்லர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சல்லியா உடைச்சிட்டு இருக்காரு அப்படின்றது பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ சமீபத்தில் செங்கோட்டையன் ஒரு மூத்த நிர்வாகி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க தயவு செய்து எல்லாரையும் ஒன்றிணைச்சு நம்ம தேர்தலை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய செங்கோட்டையனை கட்சி பதவியிலிருந்து நீக்கிய எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே அதிமுகவை 2026 தேர்தலில் வெல்ல வைக்க வேலை பார்க்கிறாரா, இல்ல பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த கட்சியை தாரவத்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறாரா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது தொடர்ச்சியா வைக்கப்படுது. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி நோக்கம் என்ன அப்படின்னு பொது விவாதம் எழுந்திருக்கு. இந்த எடப்பாடி பழனிசாமியை பத்திலாம் நம்ம பேசுறதுக்கே வேலை இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா அவர் வந்து திடீர்னு ஒரு உதயமான ஒரு அரசியல்வாதி. 2017க்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு எல்லாருக்குமே கேள்வி இருந்தது. அவர் எப்போ ரொம்ப பிரபலமானார்னா, டேபிள் கடியில் யாரோ ஊர்ந்து போறாங்களே யாரான்னு கேமராவை ஃபோக்கஸ் பண்ணும்போது அம்மையார் சசிகலா காலுக்கடியில் போயிட்டு அவங்க கிட்டே பதவியை வாங்கிட்டு திரும்ப அந்த அம்மையாருக்கே ஆப்படிச்சாரு. அதுல இருந்து அவர் பயங்கர ட்ரெண்ட் ஆனாரு. எப்படி அம்மையார் சசிகலா காலை பிடிச்சிட்டு, எப்படி நீங்களா எனக்கு சீட்டு கொடுத்தீங்க, நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி மம்பட்டி பிடிச்சி நான் மேலே ஏறி வந்தேன் அப்படின்னு பச்சையா போய் சொன்னாரு. தனக்கு உண்மையாக இருந்த டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்க 3 பேரையும் வச்சு தன்னோட ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் அவங்க எல்லாரும் கூட அனுசரிச்சு போயிட்டு திரும்ப ஓபிஎஸ்ஸையும் எனக்கு வெளியே எத்தி விட்டாரு. இப்ப சமீபத்தில் மூத்த நிர்வாகி ஐயா செங்கோட்டையன், அவரோட அனுபவம் வந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கால் தூசிக்கு வர மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நிதானமான ஒரு நல்ல அரசியல்வாதி. அவர் என்ன பண்ணார்னா, எல்லாருமே பிரிஞ்சு கிடக்கிறோம், அதிமுக வந்து தனித்தனியா கிடக்கு, நம்ம எல்லாருமே ஒன்றிணைஞ்சு 2026 தேர்தலை எதிர்கொள்வோம் அப்படின்னு ஒரு அறைக்கூவல் எழுப்பினாரு. இது சம்பந்தமா நான் வந்து டெல்லி பாஜக கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பகிரங்கமான பிரஸ் மீட் கொடுத்தாரு. ஒரு நல்ல தலைவர் என்ன பண்ணணும், சரி ஏதோ ஒரு கருத்தை சொல்றாங்க, நம்ம வந்து கவனிப்போம், கேட்போம். ஏன்னா லீடர்னு அவரை கிளைம் பண்ணிக்கிறாரு. மக்கள் யாரும் அவரை ஏத்துக்கல. ஏன்னா லீடருக்கான எந்த குவாலிட்டியும் அவர்கிட்ட கிடையாது. அவரோட சிரிப்பை தவிர்த்து அவர் முகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு நேர்மையான தலைவர் அப்படின்ற எந்த விதமான ஒரு அறிகுறியும் அவர்கிட்ட கிடையாது. தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, ஒரு தோசை போடுவாரு. எப்போ பார்த்தீங்கன்னாலும் அவகாட்சி அம்மா ஆட்சி, இந்த தோசை போடுறதை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு வேற எதுவுமே தெரியாது. ஒரு நல்ல நிர்வாகம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகள் யாரோட்டையும் கலந்து ஆலோசிக்காம ஒரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மையார் ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்ற செங்கோட்டையனை நான் கட்சியை விட்டு நீக்கிறேன், அடிப்படை உறுப்பினரை மட்டும் நீக்கல, மிச்ச எல்லா பதவியிலிருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அறைக்கூவல் விட்டாரு. சமீபத்தில் ஒரு பேட்டியும் கொடுத்தாரு. அந்த பேட்டியில் என்ன சொன்னார்னா, நிறைய கைக்கூலிகள் வந்து இந்த கட்சியை சிதைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அவரே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த கட்சியை சிதைக்கக்கூடிய கைக்கூலி யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, அவர் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் தான். அவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் இருந்து தப்பிப்பதற்காக தொடர்ச்சியா இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான், உண்மையிலேயே அதிமுக வந்து ஜெயிக்கணும், அதிமுக அடுத்த கட்டத்துக்கு போகணும், அம்மையார் ஜெயலலிதாவும் இல்லாம எம்ஜிஆரும் இல்லாம ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஒருபோதும் அதற்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கான எந்த விதமான குவாலிட்டிஸும் இல்லை. ஒரு பேச்சு திறமை கிடையாது, நிர்வாக திறமை கிடையாது, அனுசரிச்சு போற குணம் கிடையாது. இது எதுவுமே இல்லாம எடப்பாடி பழனிசாமி எப்படி 2026 எதிர்கொள்வார் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. சமீபத்தில் அவர் கொடுத்த பேட்டியில் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஒருபோதும் வந்து யாருக்கும் வந்து தன்மானம் உடையவன், யார்கிட்டையும் நான் மண்டியிட மாட்டேன், கெஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா அம்மையார் சசிகலா கிட்ட இவர் எந்த அளவுக்கு ரொம்ப மானத்தை அடகு வச்சார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஆட்சி முடிஞ்ச உடனே என்ன சொன்னாரு, நான் வந்து ஒரு மாபெரும் தலைவர், நான் வந்து யாருக்கும் நிகர் இல்லாதவர், தன்னை வந்து ஒரு எம்ஜிஆர், தொப்பி வைக்காத எம்ஜிஆர்னே ஒரு கனவு கண்டுட்டு இருக்காரு. கூட இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், நீங்க தான் எல்லாமே, நீங்க அரசியல் துறையில மட்டும் இல்ல சினிமா துறையிலுமே நீங்க தான் அப்படின்னு அவர் நம்ப வச்சுட்டே இருக்காங்க. இதை நம்பிட்டு பாவம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சி என்ன பண்றாருன்னா, 2026 நம்ம ஜெயிச்சிடலாம்னு பகல் கோட்டை கட்டிட்டு இருக்காரு. பாஜகவோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவரைக்கும் பாஜக இந்தியாவில் அழிச்ச கட்சிகள் எல்லாரோடையுமே முதல்ல கூட்டணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரையே அவங்க முதலமைச்சராக்குவாங்க. முதலமைச்சராக்கி ஒரு 3 மாசத்துல பொடனில தட்டி கீழே இறக்கி விட்டுருவாங்க. அவங்களோட வழக்குகள் எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்து அவங்க மீது இருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவங்க நிரூபிச்சு உள்ள தள்ளி விட பார்ப்பாங்க.
எடப்பாடி பழனிசாமிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, நம்ம பிஜேபியோட வந்து இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும், ஃபியூச்சர்ல நம்ம வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு. வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வெகுளித்தனமா இருக்கிறார் அந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா மத்த எல்லா விஷயத்தையும் அவருக்கு சூது இருக்கு, ஆனா இந்த ஒரு விஷயத்துல அவருக்கு சுத்தமா விவரமே கிடையாது. பாஜக வந்து அண்ணாமலையை ஒதுக்கி வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு பாஜக அடி முட்டாள் கிடையாதுன்றத பலமுறை நம்ம சொல்லி இருக்கிறோம். அதே வேலையை தான் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி விஷயமா செங்கோட்டையன் டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்து பகிரங்கமா சொல்றாரு, நான் அமித்ஷா கிட்ட தான் பேசிட்டு வந்தேன், என்டிஏ கூட்டணிக்குள்ள எல்லாரையும் நம்ம ஒன்றிணைச்சு கொண்டு வரணும். ஏன்னா இப்ப மிகப்பெரிய லாஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜகவுக்கு. என்ன காரணம்னா, ஓபிஎஸ் அந்த கூட்டணி விட்டு வெளியேறன்னு அறிவிச்சிட்டாரு, டிடிவி தினகரன் வெளியேறன்னு அறிவிச்சிட்டாரு. அவங்களுக்கு இந்த பக்கம் ஷட்டர் க்ளோஸ்னா இன்னொரு பக்கம் ஓப்பன்ல இருக்கு. விஜய் வந்து ரெடியா தான் இருக்கிறாரு. என்ன காரணம்? எம்ஜிஆர் ஓட்ஸ், ஜெயலலிதா ஓட்ஸ், இந்த ஓட் பேங்க் எல்லாத்தையுமே நம்ம எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும், நம்ம எப்படி அதை பிரேக் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய டூலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இருப்பாங்க. அப்ப அந்த ஓட்டை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு பாஜக நினைக்குது. இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரொம்ப அன்பா சொல்லி பார்த்தாங்க. ஆனா இனிமேல் பாஜக அந்த மாதிரி வேலையை செய்ய போறதில்ல. ஏன்னா இவர் தொடர்ச்சியா பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுமே இவருக்கு நெகட்டிவா தான் முடியுது. செல்லூர் ராஜ் அவமதிச்சது, தம்பிதுரை அவமதிச்சது, செங்கோட்டையன் அவமதிச்சது, இவங்க எல்லாரையும் விட நீங்க ஆகச்சிறந்த லீடர் ஒன்றும் கிடையாது இல்லையா? இல்ல உண்மையிலே நீங்க அவ்வளவு பெரிய லீடர்னா நீங்க நிரூபிச்சு காமிச்சிருந்தா பரவாயில்ல. உங்களை 10 தோல்வி பழனிசாமி எல்லாருமே சொல்றாங்க. காரணம் என்ன? அத்தனை தேர்தல்கள் சந்திச்சு எல்லா தேர்தலையுமே நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. நீங்க உண்மையிலே ஒரு மாபெரும் வீரன் அப்படின்னா, எனக்கு இரட்டை இலை சின்னம் வேண்டாம், நான் ஒரு மிகப்பெரிய தலைவர், நான் வென்று காட்டுவேன் அப்படின்னு ஏதோ ஒரு சின்னத்துல நின்று போங்க. இல்ல நீங்க ஆனாவன தோசை போடுங்களே, தோசை சின்னத்துல கூட நின்று நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. அதை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட இருந்து கட்சியை அபகரிச்சுட்டு தொடர்ச்சியா யாருக்கிட்டையும் அனுசரிச்சு போகாம 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு முழு காரணம் இவர் தான். ஏன் இன்னைக்கு மக்கள் வந்து எல்லாரும் சொல்றாங்க திமுக ஆட்சியில் வந்து நாங்க மகிழ்ச்சியா இல்ல, முக்காவாசி மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன? இவர் தான். டிடிவி தினகரனுக்கு மட்டும் இவர் அனுசரிச்சு அவங்க கூட சேர்த்திருந்தார்னா இன்னைக்கு டிடிவி தினகரனோட ஓட்டும் இவரோட ஓட்டு சேரும்போது மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் வந்திருக்கும். திமுக அவ்வளவு எளிதாக ஜெயிச்சிருக்க முடியாது. 53 வருஷ வரலாறுல திமுக இது வரைக்கும் தொடர்ச்சியாக 2வது முறை ஆட்சிக்கு வந்ததே இல்லை. இது வரைக்கும் அப்படிதான் வரலாறு இருக்கு. ஆனா முதன்முறையா அந்த வரலாற்றை வந்து அவங்களே பிரேக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு இப்ப தோண வைக்குது. காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே ஸ்டாலினுக்கு உதவுறாரோ அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா அரசியல் புரசல வெளியில வரக்கூடிய தகவல்கள் என்னன்னா, இந்த கொடநாடு கொலை வழக்குல தன்னோட பேர் அடிபட்டு இருக்கு, நம்ம எங்கேயும் அதுல வந்து கைதாயிருவோமோ, நம்ம மேல நடவடிக்கை பாய்ந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்துல இவர் ஸ்டாலினுக்கு உதவி பண்றாரு அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அவர் அந்த வேலையை தான் பண்றாரு அப்படின்னு தோண வைக்குது. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒருத்தர் இந்த கட்சி நல்லா இருக்கணும், இந்த கட்சி நல்லபடியா வரணும்னு நினைச்சாருன்னா எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷனை டிஎம்கேக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு டைம் ஜெயிக்க முடியுமான்னு யோசிக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு நான் ஜெயிச்சு காமிச்சிருவேன், நான் தனியா இருப்பேன். இதே போல தான் 2021 அமித்ஷா கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து நான் வந்து 180 சீட்டு ஜெயிச்சிருவேன்னு சொன்னாரு. ஆனா 70 சீட்டை தாண்ட முடியல அவரால். அதே போல இப்பயும் ஒரு ஃபைலை வச்சுக்கிட்டு கூட இருக்கக்கூடிய மூடர் கூட்டத்தை நம்பிக்கிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் வென்றலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அது ஒருபோதும் நிறைவேற போவதில்லை. உண்மையிலேயே இந்த கட்சி நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்னு நீங்க பதவி வேலைக்கு எங்கேயாவது போயிருங்க. உங்க ஊர்ல போயிட்டு நீங்க சொல்வது போல மம்பட்டியை பிடிச்சி நீங்க நல்லபடியா வேலை வாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் போற இடத்துல எல்லாம் சொல்றாரு, நான் வந்து ஒரு விவசாயியின் மகன், நான் வந்து மம்பட்டி பிடிச்சி மேலே வந்தேன். மம்பட்டி பிடிச்சி மேலே வந்தீங்கன்னா எதுக்கு அந்த மினி பஸ்லேயே சுற்றிட்டு இருக்கீங்க? அந்த மினி பஸ்ல சகல வசதிகளோட இருக்கீங்க. நீங்கள் வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னா, மிகப்பெரிய ஏழை குடும்பத்திலேருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கொசுகடியில் படுத்துருக்கிற மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. சகல வசதிகளோட பல தலைமுறைக்கு வசதி வாய்ப்பை சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஏழை விவசாயியின் மகன்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கூட்டம் கூடுவதில்லை, கூட்டப்படுகிறது. ஏன்னா யார் பண்றாங்கன்னா உங்க மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. மதுரையில் செல்லூர் ராஜு உங்களுக்கு கூட்டத்தை காட்டணும்னு சொல்லி எவ்வளவு பெரிய வேலையை பண்ணார் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதனால நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி உண்டாயிருச்சு, அதனால வந்து எழுச்சி பயணம் போறேன் அப்படின்னு நீங்களாம் வீட்டுக்குள்ள உட்காந்து காமெடியா பேசிக்கலாம் உங்களோட நிர்வாகிகள் கூட. மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான கைகூடுதலும் இருக்க போறதில்லை. ஜெயலலிதான்ற ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பல தியாகங்களை செய்து இந்த கட்சியை வந்து கொண்டு வந்து நான் மரணித்த பிறகும் 100 ஆண்டுகளுக்கு மேல இந்த கட்சி நல்லபடியா போகும்னு சொன்னாங்க. அந்த வாக்கியத்தை காப்பாற்றுவதற்காக ஒன்னு பதவி வேலை எங்கேயாவது ஓரமா போய் உட்காந்துருங்க மம்பட்டியை பிடிச்சிட்டு, இல்லையா எல்லாரோடையும் அனுசரித்து இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போக. இதுதான் உங்களுடைய தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.